அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலை உடனடியாக அரபு இஸ்லாமிய நாடுகள் எச்சரிக்க வேண்டும். நீங்க செய்யற வேலையால நாங்க தான் அடி வாங்குவோம், எங்க ஏரியாவுக்கு தான் அடிப்பாங்க, எனவே அதை உடனே நிறுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அமெரிக்காவை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் அறிவித்தல் விடுக்கிறோம். இது ஒரு பரந்துபட்ட யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக இருந்தால் ஈரான் பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தும், எல்என்ஜி தயாரிப்புகள் மீது தாக்குதல் நடத்தும், எல்லா சேவை நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தும். எனவே அந்த நிலைமைக்கு நாங்கள் போனால் கிட்டத்தட்ட $200 அளவுக்கு எண்ணெய் விலை உயரக்கூடும். இப்படி ஏற்பட்டால் அமெரிக்காவால் இதை தாங்க முடியுமா என்பதுதான் தற்போது IRGC விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. எனவே பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சமாக தொடர்கிற அதே நேரம் ஈரானும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீதும் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து வர முடிகிறது. நேற்றைய தினம் ஈரானுடைய பெட்ரோலியம் சார்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் நடத்தியிருந்த நிலையில அதற்கு பதிலடியாக ஈரானும் உடனுக்குடன் ஹைஃபாவில் இருந்த இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள இருந்த மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் எண்ணெயினுடைய விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது, அதிகரித்து உச்சம் தொடரக்கூடும் என்கிற அச்சமெல்லாம் தற்போது வெளியிடப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தெஹ்ரானுடைய ஆயுதப்படைகள் குறிப்பாக